ஒன்பதாவதாக ரிலேஷன்ஷிப் வர்சஸ் ரிச்சுவல். அதாவது இந்த திருமறை சொல்லுகின்ற கிறிஸ்தவம் ஒரு பூஜை முறைகளை இல்லை என்றால் இந்த நாட்களிலே கிறிஸ்தவர்கள் அதிகமாக முக்கியப்படுத்துகின்ற ஆராதனைகள், இதை எல்லாவற்றையும் தாண்டி ஆண்டவரோடு உள்ள உறவு என்பதை அதிக முக்கியப்படுத்துகின்றது. அதாவது மற்ற சமயங்கள் சொல்லுவதைப் போலத்தான் இன்றைய நாட்களிலே கிறிஸ்தவர்களும் ஆண்டவரோடு உள்ள உறவிற்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்க தவறிக்கொண்டிருக்கிறார்கள். அவர்களை உலகம் ஒருவேளை கிறிஸ்தவர்களாக பார்க்கலாம், ஆனால் திருமறை அவர்களை ஒருபோதும் கிறிஸ்தவர்கள் என்று ஏற்றுக்கொள்வதில்லை. ஆக இந்த திருமறை சொல்லுகின்ற கிறிஸ்தவத்தில் சிறப்பு வாய்ந்த ஒரு காரியம் ஆண்டவரோடு கொள்ளுகின்ற ஒரு உறவு, ரிலேஷன்ஷிப். அனுதின வாழ்க்கையிலே அப்பா மகன், அப்பா மகள் என்று கொள்ளுகின்ற ஒரு உறவு மிக முக்கிய இடம் பெறுகின்றது. இங்கே அந்த உறவிலே இணைக்கப்பட்டவர்கள், அவர்களுக்கு ஒரு பசியும் தாகமும் வருகின்றது. என்ன பசி, என்ன தாகம்? ஆண்டவருடைய வார்த்தையின் மேல். பைபிள், எப்போ பைபிளை படிக்கலாம், எப்போ அவரோடு ஜெபம் பண்ணலாம் என்று அவர்கள் ஏங்குகிறார்கள். அவர்களுக்குள்ளே ஒரு தீராத வாஞ்சை உருவாகிறது. அந்த உறவு இங்கே மிக முக்கியப்படுத்தப்படுகின்றது. அதைவிட இயேசு கிறிஸ்து திரும்ப மீண்டும் வரும்போது உலக அனைத்து மக்களையும் அவரோடு இணைத்து மணவாட்டியாக, அதாவது இந்த உலகத்திலே உள்ள மிகப்பெரிய உறவை காதலன் காதலி, மணமகன் மணமகள் என்ற நிலையிலே கணவன் மனைவி என்ற உறவிலே தான் நாம் அதைத்தான் ஒரு உன்னதமான உறவாக நாம் சொல்லுகின்றோம். கிறிஸ்தவம் இந்த உலக அனைத்து மக்களையும் ஒரே சரீரமாக, உறவாக, அதாவது கடவுள் ஒரு மணப்பெண்ணாக அனைத்து மனுக்குலத்தையும் ஒரே சரீரமாக கூட்டி இணைப்பதை அவர் விரும்புகின்றார். கடைசி நாட்களிலே, அதாவது இந்த உலகத்திற்கு பின்பு வரக்கூடிய வாழ்க்கையிலே ஒரு சபையை மணவாட்டியாக அங்கே சித்தரிப்பதை நாம் பார்க்கிறோம். ஆக கிறிஸ்தவம் தனிச்சிறப்பாக சொல்லுவது அந்த ஆராதனை, இல்லை என்றால் அந்த பூஜை முறைகள், இவைகள் எல்லாவற்றையும் விட மிக முக்கியமானது அனுதின வாழ்க்கையில் ஆண்டவருடைய கரம் பிடித்து அவரோடு நடப்பது, அவரோடு உறவாடுவது, உறவாடி மகிழ்கின்ற ஒரு வாழ்க்கை. ஒருவேளை நாம் சொல்லலாம், என்னை இந்த உலகத்திலே புரிந்து கொள்ள யாரும் இல்லை, என்னை எவரும் சரியாக புரிந்து கொள்ளவில்லை என்றெல்லாம் நாம் சொல்லலாம். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், உன்னை நீ இருக்கிற வண்ணமாகவே ஏற்று உன்னோடு நான் உறவாடி மகிழ உனக்கு ஒரு நல்ல துணையாக நான் ஆயத்தமாக இருக்கிறேன்.